ஹலோ 1 இயருக்கு அப்புறம் இட்ஸ் அ வெக்கேஷன் டைம். நானும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. துபாய் ஏர்போர்ட்டில் போர்டிங் பாஸை வாங்கிக்கிட்டு லக்கேஜை தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டேன். சொந்த ஊருக்கு போகிற சந்தோஷம் ஆகா, அதெல்லாம் வேறு லெவல் ஃபீலிங். கேட் ஓப்பன் பண்ண 3 மணி நேரம் இருந்ததுனால நான் சும்மா அப்படியே டியூட்டி ஃப்ரீயை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே நிறைய கடைகளில் நிறைய ஆஃபர்கள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, நானும் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தக்குள்ளே கேட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி, சடார்னு போயிட்டு ஃப்ளைட்டு உள்ளே போய் உட்காந்துட்டேன். ஃப்ளைட்டு உள்ளே போய் உட்காந்தோன்னே ஏர் ஹியூமிடிஃபையர்லாம் போட்டு சும்மா புகை மூட்டமாக இருந்துச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்ருங்க. நல்லா கூலிங். சும்மா சாப்பாடெலாம் சாப்பிட்டுக்கிட்டு ஃப்ளைட்டில் என்ஜாய் பண்ணுறது. ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. அப்புறம் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோவில் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போனேன். ரொம்ப நாள் கழிச்சு ஆட்டோவில் போகிறதும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. சும்மா ஆட்டோக்கார அண்ணனும் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு போயிருந்தாரு. இதுக்கப்புறம் சோறு வந்துருச்சு, வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்ததெல்லாம் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே சும்மா தடப்பட்டெல்லாம் விருந்து வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்து செம்ம சாப்பாடு. மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்